ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சம்பா உடைச்ச கோதுமை, இதுதான் நான் வந்து சம்பா உடைச்ச கோதுமை, இதை தான் நம்ம வந்து ஃபுல் ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பில் வந்து நான் கடாய் வச்சுக்கிட்டேன். கடாய் நல்லா சூடானோன்னே 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நான் பக்கத்தில் வந்து சம்பா ரவை உடச்ச கோதுமை எடுத்து வச்சுருக்கேன். நான் அதில் தான் வந்து மெஷர் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதில் மெஷர் பண்ணிக்கலாம். நான் தண்ணி இதில் இந்த பவுலில் தான் நான் அளவு வந்து ஊற்றுவேன். ஸோ அதனால் நான் இந்த பவுல் எடுத்துக்கிறேன். நல்லா நெய் காஞ்சோடனே நம்ம இப்போ இந்த சம்பா கோதுமையை வந்து கொட்டிக்கலாம். இதை வந்து நல்லா ப்ரௌனி ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். எனக்கு மேக்ஸிமம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆச்சு இது நல்லா ப்ரௌனி ஆகிறதுக்கு. நீங்கள் அதை விடாமல் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இப்போ ஒரு பவுலில் நான் வந்து ஹாட் வாட்டர் சூடு பண்ணி எடுத்திருக்கேன். அந்த நான் பவுல் காமிச்சேன் தெரியுமா, சம்பா கோதுமை பவுல், அதில் வந்து 2 கப், அதில் வந்து ரெண்டு கப் தண்ணி எடுத்திருக்கேன் நான். இப்போ நான் வந்து 1.5 கப் தான் நான் இப்போ அதில் ஆட் பண்ணுறேன். இன்னும் ஹாஃப் கப் வந்து அப்புறமா ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வாட்டரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு பிஞ்ச் சால்ட் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த டெசர்ட் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் சரி, அதில் வந்து ஒரு பிஞ்ச் சால்ட் வந்து நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து வெங்கடேஷ் பட் சார் இருக்காங்களே, அவங்க வந்து கொடுத்த டிப்ஸ் இது. ஸோ வந்து நான் எல்லாமே என்ன டெசர்ட் செஞ்சாலுமே வந்து நான் வந்து கண்டிப்பாக ஒரு பிஞ்சு சால்ட் வந்து நான் அதில் ஆட் பண்ணுவேன். நல்லா அடி பிடிக்காமல் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லாட்டி விட்டிங்கன்னா அதை அடி பிடிச்சிரும். நான் இப்போ இதில் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் நடுவில் வந்து நெய் ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஒட்டாமல் பிசு பிசுன்னு வராமல் நல்லா உங்களுக்கு ஒரு கண்டிஷனில் அது வரும். ஸோ அதில் வந்து நடுவில் நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் வந்து சுகர் ஆட் பண்ணுறேன். 1/4 கிலோ நான் இப்போ ஒரு பேக்கெட் ஃபுல்லாக எடுத்துருக்கேன். அதில் வந்து 1/4 பாக்கெட் நான் அதில் வந்து சுகர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான சுகரை நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சுகர் ஆட் பண்ணோன்னே அது கொஞ்சம் டீலாக ஆகிடும். அது நல்லா கொதிச்சு வர அந்த கண்டிஷனில் கொஞ்சம் திக்னஸ் வரும்போது உங்களுக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் அந்த டைமில் வந்து நீங்கள் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும், நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா அது கொதிக்கட்டும். கொதிச்சு அது இப்போ நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அது திரும்பவும் நான் நெய் 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அது நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ நான் வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல்லாக நான் கேஷ்யூ எடுத்திருக்கேன். நான் முழு கேஷ்யூ எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நான் அதை வந்து உடச்சிட்ருக்கேன். நம்ம இதை வந்து இப்போ தாளிக்க போகிறோம். தாளித்து நம்ம அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் இன்னொரு சைடு வந்து ஒரு கடாயில் வந்து நெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு விடிக்க விட்டுட்டு நான் வச்சுருந்த 1 பவுல் கேஷ்யூவை வந்து நான் அதில் போடுறேன். அது நல்லா ப்ரௌன் ஆகட்டும். இதில் வந்து நம்ம கிஸ்மியும் போடுவோம். ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேஷ்யூ நல்லா ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கிஸ்மி அதில் ஆட் பண்ணணும். கேஷ்யூ நல்லா இது ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு கை ஃபுல்லாக திராட்சை எடுத்திருக்கேன். அதையும் நான் அதில் போட்டு நல்லா பொரிச்சுக்கிறேன். அது ரொம்ப நேரம்லாம் நீங்கள் அந்த திராட்சையை வந்து ஃப்ரை பண்ண வேணாம். ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் அதில் போட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ வந்து கோதுமை அந்த ரவாவில் நம்ம இதை வந்து சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்ம இப்போ ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் நல்லா கொஞ்சம் ஒரு கண்டிஷனுக்கு அது வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் அதை அந்த அல்வா, நாங்கள் இதை வந்து கோதுமை அல்வான்னு சொல்லுவோம். சில பேர் வந்து கோதுமை ரவா கேசரின்னு சொல்லுவாங்க. இந்த கோதுமை அல்வா நம்ம சாப்பிட்றப்போ அந்த நெய் நம்ம ஊற்றிருக்கோம் இல்லையா, அந்த நெய் வந்து அப்படியே நம்மளுக்கு அந்த வாயில் தெரியும். அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் திரும்பவும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. கோதுமை அல்வா ரெடி.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.